பரலோக தேவன் பாரல் பிறந்தார், புகழ உண்டா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இந்த 10-12 மாதங்களும் நீங்க அப்படியா இருளில் இருந்திருக்கலாம், அல்லது கஷ்டத்துல போராட்டத்துல மகிழ்ச்சி இல்லாத தருணங்களில் இருள் சூழ்ந்த நேரங்களில் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இந்த பிறப்பு நாளில் புறப்பட்டு வருகிறது. மன மகிழ்ச்சி தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மன மகிழ்ச்சி. அன்றைக்கு இருளில் இருந்த ஜனம், முடக்கத்தில் இருந்த ஜனம், சந்தோஷத்தை பார்க்காத ஜனம் கர்த்தர் பிறந்த உடனே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வெளிச்சத்தை கண்டார்கள். அது மாத்திரமல்ல, முதல்ல ரட்சகர் என்று சொன்னா காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. ரட்சகர் பிறக்கல, காப்பாற்றுகிறவர் இந்த நாளில பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ தருணங்கள்ல நம்மளுடைய வியாதியின் நேரத்துல அப்படியா நம்ம சோர்ந்து போன நிலைமையில மரண படுக்கையில இருக்கும் பொழுது, இன்றைக்கு ராத்திரி நம்ம தூங்கி காலையில விழுவோமோ என்று சொல்லி கேள்விக்குறியோடு நம்ம நித்திரை பண்ணும் பொழுது, கர்த்தர் அந்த நாட்கள்ல நம்மை காப்பாற்றி இந்த நாள்ல வைத்திருக்கிறார் என்று சொன்னா அவர் நம்ம மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. அதனாலதான் ரட்சகர் என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிறவர். நம்மளுடைய ரட்சகர் எப்படிப்பட்டவருங்க? காப்பாற்றுகிறவர். உயிரை எடுக்கிறவர் அல்ல, அவர் உயிரை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் உயிரை கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த நாள்ல சந்தோஷமாய் அவரை மனமகிழ்ச்சியா நம்ம கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துமஸ் என்று சொன்னா ஒரு மகிழ்ச்சியின் நாள், ரட்சகர் பிறந்த நாள், ரட்சகர் காப்பாற்றுகிற ஒரு நாள். அது மாத்திரமல்ல, அங்க சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? ஆராய்ச்சியாளர்கள். முதல்ல மெய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டார், இரண்டாவது சாஸ்திரிகள் ஆராய்ச்சியாளர்கள், படிப்பறிவுள்ளவர்கள், அறிவாளிகளுக்கு இரண்டாவது வெளிப்பட்டார். அவர் என்ன பண்ணாங்க? நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லேலூயா. அந்த நட்சத்திரம், அல்லேலூயா, ஆராய்ச்சி எப்படி பிறந்திருப்பார், எப்படி இந்த தேவகுமாரன் பிறந்திருப்பார் என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இரண்டாவதாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் மிகுந்த பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரம், ஒளி தருகிற நட்சத்திரம், இருளிலிருந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு நட்சத்திரம். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதா பார்க்கிறோம் நற்செய்தி. அவங்க என்ன பண்ணாங்க? மெய்ப்பர்கள் முதல்ல பயந்தாங்க. மெய்ப்பர்களுக்கு ஒரு சில காரியங்களை பாருங்க. அவங்க வைத்த அவங்களுடைய பணி என்ன? ஆடு மேய்க்கிற பணி. அந்த பணிகள் எல்லாம் விட்டுட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவங்க சிலதை விட்டுட்டு, அல்லேலூயா, விட்டுட்டு இயேசுவின் இடத்தில் கடந்து வந்தார்கள். இன்றைய நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிறதான சுவாபத்தை கர்த்தருக்காக நாம விட்டு கொடுக்க வேணும். நமக்குள்ள இருக்கிறதான சுயமான காரியங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுக்க வேணும். எதெல்லாம் கர்த்தருக்கு ஆகாததாய் தோணுகிறதோ, எதெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிறதாய் காணப்படுகிறதோ, அன்றைய நாள்ல அப்படியே ஏதோ தோட்டத்துல ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தர் ஒரு பரலோகத்தின் உடன்படிக்கைய கர்த்தருக்கு அவருக்கு மனுஷனாகிய ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தொடர்பை வைத்திருந்தார். ஆனால் அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தருடைய தொடர்பு, பரலோகத்தினுடைய தொடர்பு அன்றைய நாள்ல வெட்டப்பட்டது. அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த பாவங்களை நீக்கும்படியாக, அந்த பாவங்களை போக்கும்படியாகத்தான் தம்மை தானே சிலுவையில மரணம் பரியந்தம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வ மெய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? தங்களை விட்டு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்க கண்டார்கள். கண்டது மாத்திரமல்ல, அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது வாட்ச நேரமாக பிறப்பின் நாட்கள்ல முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ நம்ம அறிஞ்சு கொண்டோம். அல்லேலூயா. கிறிஸ்துவ நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ரட்சிக்கப்பட்டு அப்படியே 40 ஆண்டுகள் இருக்கலாம், 20 ஆண்டுகள் இருக்கலாம், ஏன் 2 தலைமுறையா இருக்கலாம், 3 தலைமுறையா இருக்கலாம். அல்லேலூயா. பிறப்பை குறித்து அறிந்ததான நீ, கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அறிந்ததான நீ, அப்படியா மற்றவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோமா? அல்லேலூயா. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சாஸ்திரிகள் அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க, மெய்ப்பர்கள் கண்டாங்க. அவர்கள் காண்டதோட விட்டுவிடல, மற்றவங்களுக்காக பிரசங்கித்தார்கள், இயேசுவை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கும் எத்தனையோ ஜனம், 3 கோடி ஜனங்கள் உண்மையான தெய்வங்களை தெரியாதபடி அலைந்து திரிகிறாங்க. எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவை தரித்தவங்களா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஏதோ பிரியாணி சாப்பிட்றதோ, புத்தாடை போடுறதோ, அப்படியா தன்னுடைய குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி நினைக்கிறதோ உண்மையான கிறிஸ்துமஸா இருக்க முடியாது. அல்லேலூயா.
அப்ப என்ன பண்ணும்? கிறிஸ்துவை தரித்திருக்கிறதான நம்மளுக்குள்ள கிறிஸ்து நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யறதுனால நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளுடைய நடைகள், உடைகள் எல்லாமே கிறிஸ்துவை போல மாறணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாய் கொண்டாடப்பட முடியும். அல்லேலூயா. பாட்டுல என்ன பாடுது? வீண் அலங்கரிப்போ. என்ன சொல்லுகிறது? பிறந்த நாள் பாட்டுல என்ன? வீணான அலங்கரிப்போ, புடவைகளோ துணிகளோ உண்மையான கிறிஸ்துமஸா இருக்க முடியாது. உலகத்தின் பார்வைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம், எல்லாம் அழகாய் தெரியலாம். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய இருதயம் மகா கேடுபாடுள்ளதும் அது திருக்கு நிறைந்ததுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இருக்கிறதான இடங்களிலே, வசிக்கிறதான இடங்களிலே நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை போல மாற வேணும். கிறிஸ்துவின் அன்பு நம்மளுக்குள்ள இருக்க வேணும். சகல ஜனங்களுக்கு நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும், கிறிஸ்துவை தரித்த இந்த ஜனம். அல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேணும். அதுதான் கிறிஸ்துமஸாய் உண்மையான கிறிஸ்துவ மார்மாய் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைய நாள்ல பாருங்க, அப்படியா மேய்ப்பர்களுக்கு அறிவிச்சாங்க, தேவதூதரமாய் மூலையுமாய் அறிவிச்சாங்க. அவங்க சில காரியங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல கெட்டகுமாரனுடைய ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே அப்பாவை விட்டு பின்வாங்கி போய் சுயம்போன போக்கில மனம் போன போக்கில ஆடின கெட்டகுமாரன் மீண்டுமாய் தகப்பன் வீட்டுக்கு புத்தி தெரிந்ததுக்கு அப்புறம் தகப்பன் வீட்டுக்கு மீண்டுமாய் கடந்து வரும் பொழுது அவன் இழந்தவைகள் எல்லாம் மீண்டுமாய் திரும்ப கொடுக்கிறான். அல்லேலூயா. தகப்பன் இழந்தவைகள் எல்லாம் கொடுக்கிறான். இன்றைய நாள்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு அப்படியா இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்க புறப்பட்டு வருகிறது எப்படின்னு சொன்னா, முன்ன நீங்க ஜெப வாழ்க்கையில எப்படி இருந்தீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்களோ, கர்த்தருக்காய் கொடுக்கறதுல எப்படி இருந்தீங்களோ, கர்த்தருக்காக நேரம் செலவிடுறதுல எப்படி இருந்தீங்களோ, மீண்டுமாய் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறதா உண்மையான கிறிஸ்துமஸா இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்து போனதை மீட்டெடுக்கதா கர்த்தர் மனுஷகுமாரன் உலகத்துல வந்தா. அல்லேலூயா. பாவங்களை மீட்டெடுக்க, பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தா. அல்லேலூயா. சமாதானமா இருக்கும்படித்தான் வந்தான். யோசேப் பண்ற நாள்ல என்ன பண்றாங்க? கன்னி மரியாளாகிய மரியாளின் பக்கத்துல ஏசப்பா பிறக்கும் பொழுது யோசேப் என்ன பண்றான்? அப்படியா தள்ளிவிடும் மனதா இருந்தான். தள்ளிவிட. அல்லேலூயா. பிரிவினை பண்ண மனதா இருந்தான். ஆண்டவர் பிரிவினை பண்ணுகிறவர் அல்ல, இயேசு சேர்த்து வைக்கிறவர். அல்லேலூயா. பிரிவினையான எண்ணங்களுக்கு செவி சாய்க்கிறவர் அல்ல என்னுடைய ஆண்டவர் சேர்த்து வைக்கிறவர், சமாதானம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. மெய்யான சமாதான ஒளி அவர் ஆண்டவர். அதனால என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ள சமாதானம் இருக்க வேணும். அல்லேலூயா. லூக்கா 2:14 வசனத்தை வாசிங்க. நான் லூக்கா 2:14. மகிமையும் அல்லேலூயா. அங்க சாஸ்திர அமரியாய் தூதர்கள் என்ன பண்றாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபனம் அதனுடைய 4வது அதிகாரத்துல அப்படியா 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அங்க பவுல் அப்படியா திருச்சபை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். இப்பொழுதும் தேவனை அறிந்திருக்க, அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் இப்ப முந்தி இருந்த காரியங்களுக்கு மறுபடியும் நீங்க திரும்பி, அல்லேலூயா, முன்ன இருந்த பாவ வாழ்க்கைக்கு, முன்ன இருந்த அந்த ஜெப குறைவுகளுக்கு மீண்டுமாய் நீங்க முந்தி இருந்த காலகட்டத்துக்கு திரும்பி மீண்டுமாய் அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களிலும் அல்லேலூயா. இப்ப பவுல் என்ன பண்றாங்க? திருச்சபை மக்களை குறிச்சு அவன் கர்ப்பவேதனை பட்டு எவ்வளவுதான் பிரசங்கிச்சாலும், எவ்வளவுதான் ஆராதித்தாலும், எவ்வளவுதான் சத்தியங்களை சொன்னாலும் முந்தி இருந்த காரியங்களுக்கு உங்களுடைய மனது போனபடியினாலே நான் என்ன பண்றேன்? கர்த்தரிடத்துல நான் என்ன பண்றேன்? வேதனைப்படுகிறேன் சொல்லுகிறான். இன்றைய நாள்ல எது கிறிஸ்துமஸா இருக்க முடியும்னு சொன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கனத்தை நம்ம என்ன பண்றோம்? இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ நாட்கள்ல அஸ்டை பண்ணி
இருக்கிறோம். 10:30 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா எத்தனை பேர் 10:30 மணிக்கு வர்றோம்? 11:30 12ன்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இருந்து ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். நான் இன்றைய நாள்ல இருந்து நான் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கனத்தை நான் என்ன பண்ணுவேன்? பயபக்தியாய். தூதர்கள் பயந்தார்கள், மெய்ப்பர்கள் பயந்தார்கள். நான் பயபக்தியாய் உமக்கு செலவிடுவேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க தான் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க. நான் இருளில் இருந்த ஆண்டவரே, என்னுடைய குடும்ப இருளில் இருந்துச்சு, நீங்க வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்கு நன்றியுள்ளவனாய் நான் இருக்கணும்னு சொன்னா முதலாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கனத்தை நான் என்ன பண்ணுவேன்? இன்றைய நாள்ல இருந்து நான் கடைபிடிப்பேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு நம்மளுக்குள்ள இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கன்னி மரியாள் என்று சொன்னப்பட்டால் பரிசுத்தம். அல்லேலூயா. கன்னின்னா கன்னி பருவனுங்க, அவங்க தீட்டுப்படாதவங்க. கன்னி மரியாளின் வயிற்றுல தேவதூதர்களுடைய வார்த்தையின் பிரகாரம், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் என்ன பரிசுத்தமாய் பிறந்தார். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் நம்மளுக்குள்ள எவ்வளவு நாட்களா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பிறப்பின் நாட்கள்ல ஒரு செய்தி என்னன்னு சொன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் நம்மளுக்கு முக்கியம். அது மாத்திரமல்ல, தாழ்மை தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கந்தை துணிகளில் சுற்றி மாட்டு தொழுவத்துல பிறந்தார். பெரிய ஒரு அரண்மனையிலோ ஏரோது ராஜாவுடைய வீட்டிலோ பெரிய பெரிய இடத்துலயோ ஆண்டவர் பிறக்கல. மாட்டு தொழுவத்துல தன்னைத்தானே அடிமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே அந்த கந்தை துணி, அழுக்கான துணி எதை காட்டுகிறது? பிறப்பினால நம்ம புது துணி போடுறோம். அல்லேலூயா. ஆனா அப்பா போட்டிருந்த துணி எதுதானவா? கந்தை துணி. அல்லேலூயா. புது துணி போடுறது கிறிஸ்துமஸ் அல்ல. அல்லேலூயா. தாழ்மை தரிக்கிறதா கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. தன்னை போல பிறனை நேசிக்கிறதா உண்மையான கிறிஸ்துமஸா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்கிறதான வாழ்க்கை இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, 33 ஆண்டு காலம் எப்படி இந்த பூமியில ஊழியம் செய்தாரோ, இயேசுவை தரித்திருக்கிறதான நீங்களும் நானும், இயேசுவை ருசி பார்த்ததான நீங்களும் நானும் இயேசுவை போல மாற வேணும். அல்லேலூயா. இயேசுவை போல மாற வேணும். அதுக்காகத்தான் நம்ம எப்படி பாடுறோம்? சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா. சீசன் என்பவன் எப்படி இருக்கணும்? குருவாகிய இயேசுவை போல இருக்க வேணும். அல்லேலூயா. பணி எப்படி செய்யணும்? பணி செய்வேன் நான் அனுதினமும் சொன்னா டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி கர்த்தரை தேடணும், டெய்லி நம்ம ஆராதிக்கணும், டெய்லி அனுதினமும் நான் என்ன பண்ணுவேன்? சீசனை போல நான் என்ன பண்ணுவேன்? குருவை போல நான் ஆராதிக்கணும், நான் இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அர்ப்பணிப்போடு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அன்றைய நாள்ல நீங்க அடிமைத்தானம், அப்படி அடிமைத்தானத்தை எடுத்து எங்களுக்காக தாழ்த்தி, அப்படி அடிமையின் ரூபம் எடுத்து நீங்க உங்களை நீங்களே தாழ்த்துறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான தாழ்மை எனக்குள்ள இந்த நாள்ல வேணும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் எப்படியோ இருந்திருப்பேன், இன்றைய நாள்ல இருந்து ஆண்டவரே நான் உண்மை போல மாறணும் சப்பா. ஆண்டவரே, இன்றைய நாள்ல இருந்து நான் ஆராதனை அஷ்டை பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உமக்கு செய்ய வேண்டிய கனத்த நேரத்தை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. மெய்ப்பர்கள் பயந்தார்கள். அல்லேலூயா. ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே சாஸ்திரிகள் அப்படியே பயந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உண்மையான கிறிஸ்துமஸா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கற்றுக்கொண்டதான பாடம் என்னன்னு சொன்னா அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தான் உண்மையான கிறிஸ்துமஸா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படியே உள்ளத்திலிருந்து அப்படியே ஜெப நிலைமையில இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்திலிருந்து இருளில் இருந்த சனம் பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ண நான் வந்தேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இருளான சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து எல்லா முடக்கங்களும் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. அந்த வியாதியான முடக்கம், அந்த கடன் பாரதான முடக்கம், எங்களுக்கு கொடுக்கிறதான பெருமை அது முற்றிலும் ஒழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நான் தாழ்த்துகிறப்பா, எங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தினால தந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல செய்திக்காக
நல்ல ஆலோசனைக்காக நல்ல ஆண்டவரே இந்த பிறப்பின் நாளிலே எங்களுக்கு நீ தந்த பெரிதான கிருபிக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இதோ தொடர்ந்து கத்தால் வந்திருக்கிற ஒவ்வொரு காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கிறிஸ்துவ வார்த்தையோடு கூட சொல்லி ஜெபிக்கிறேன். கத்தாவே எங்களுக்காக 2000 முன்பு பிறந்த ரட்சகரே, எங்களுக்காக வந்த ரட்சகரே, எங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக மீட்கும்படியாக எங்களை மீட்கும்படியாக வந்த ரட்சகரை கொடாடு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதோ நான் வருஷந்தோறும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிறை அனுசரித்தாலும் கூட இன்னும் நாங்கள் ஆண்டவர் புதிய புதிய வார்த்தையினாலும் புதிய வளமை நிரப்பி ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆன ஒரு புது கிறிஸ்துமஸ் ஆண்டு பிறப்பாய் காணப்பட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோதனையா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியான ஜெபிக்கிறதாக நீர் மாத்திரம் மையப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே.